ஹலோ விவாஸ், மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. இதன் பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்திக்க போறாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்கள்ல இருந்து கொண்டு இருக்காங்க. மனதளவுல ரொம்பவே சங்கடத்தை சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. வெளியில சொல்லல அப்படின்னா கூட மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா சங்கடப்பட்டு கொண்டுதான் தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்காங்க. கையில பணமானது இல்லாமல் ரொம்பவே பாத்தீங்கன்னா சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லதானது நடக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கிறதா? இனியாவது உங்களுடைய தொழில நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குமா? அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்க கடந்த காலத்தில் அனுபவித்து வந்த தொந்தரவுக்கான தீர்வானது இனியாவது கிடைக்க போகிறதா? இல்லை என்றால் மேலும் அந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளானது இன்னுமே தொடரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நாம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. பௌர்ணமி நாள் இரவுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல கற்பூரம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த 3 பொருட்களை வைத்து இப்படி மட்டும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி செய்துடுவாங்க. இதன் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் நீங்க எது நினைச்சு இருந்தாலும் சரிங்க, அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும். இந்த ஒரு அருமையான வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவுடைய ஆசியால உங்களுடைய வீடுகளில் சுப காரியங்களானது தங்கு தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/3/2025 வியாழக்கிழமை அன்றுதான் இந்த ஒரு பௌர்ணமியானது வரப்போகிறது. இதன் பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மார்ச் 31க்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எதிர்பார்த்த காரியங்களானது மனதுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்துல நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமாக நடந்து முடியும். கடன் சுமைகள், பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. எதிர்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செய்ய வேண்டுங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். அவசரப்பட்டு யோசிக்காம நீங்க பாட்டு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருங்க. மேலும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது ரொம்பவே கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாய் இருக்க கொடுங்க. சோ யாருக்குமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே எந்தவித வாக்குவாதத்தையும் கொடுக்க வேண்டாங்க. அதாவது இது செஞ்சிடறேன் அது செய்யறேன் அப்படின்னு எந்தவித வாக்கையுமே நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த ஃப்ளோல உங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்க யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதற்காகவும் நீங்க முயற்சிகள் பண்ணி அதுவுமே உங்களுக்கு மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான பிரஷராகவே இருந்துட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே எந்தவித உத்தரவாதமும் கொடுக்காம உங்களால முடிஞ்சா அந்த நேர காலத்துல செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. இது உங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்ற ரொம்பவே பாடுபட வேண்டியதாய் இருக்கக்கூடும். மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல கடினமான முயற்சிக்கு பிறகுதான் எதிர்பார்த்த லாபமானது வந்து சேருங்க. ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை ட்ரை பண்ணி பாக்குறீங்க, ட்ரை பண்ணிட்டு பெருசா எனக்கு எந்தவித முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் அப்படியே விட்டுறீங்க. பெருசா அதுக்கப்புறம் எந்தவித முயற்சியுமே பண்றது கிடையாது. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள்லயும் எந்தவித லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி சில தனுசு ராசி நேயர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே நமக்கு நம்ம இதை செஞ்சு பார்த்தோம்,
நிமிஷம் நமக்கு வந்து தொழிலில் லாபம் கிடைக்கல, சரி இந்த தப்பு நம்ம ஒரு வேலை பண்ணியிருப்போமோ, இதனால தான் நமக்கு லாபம் கிடைக்கலையோ அப்படின்னு நாமளே கெஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த தவறுகளை செய்யாமல் மீண்டும் அந்த விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயங்களை முயற்சி பண்ணும்போது தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு தான் கிரகங்களுடைய அமைப்புமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களால் ஓரளவுக்கு திருப்தியானது ஏற்படும். கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவிகளானது கிடைக்க போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பதவிகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் கால தாமதமும் ஆகலாம். எனவே பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலனானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. எனவே ரொம்ப நாட்களாகவே என்னுடைய மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருந்த சிலருக்கு இப்போது இந்த ஒரு சாதகமான விஷயங்களானது நடக்க போகிறது. அதே போல புதிதாக உங்களுக்கு பதவிகளானது கிடைக்கலாங்க. அதாவது புதிதாக வேலை வாய்ப்பானது கிடைக்கலாம். ஆனால் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படலாம். மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, நல்ல லாபத்தை பார்க்கணும், முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றல் மிக்க அதீத சக்தி கொண்ட ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளன்று பார்த்தீங்கன்னா நீங்க மனதார அந்த கடவுளை நினைத்து உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்க மனதார நினைச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க. அதாவது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஒரு பௌர்ணமி இரவு இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி தான் சித்தர்கள் ஞானிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சதா அவங்களுடைய வாழ்க்கையில நடத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூட்சுமமான நேரம் கொண்டது தான் இந்த பௌர்ணமி நாள் இரவு அப்படின்னு சொல்லலாங்க. சரியாக 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார நீங்க அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க வந்து 11 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களையும் வைத்து நீங்க வந்து பற்ற வைத்து மனதார அந்த கடவுளை நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க. எனவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இன்னுமே பௌர்ணமிக்கு பிறகு இந்த கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் அடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனையானது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க. எனவே இந்த நேர காலத்தில் நீங்க எது செய்வதாக இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் டிஸ்கஷன் பண்ணி செய்யுங்க. அது இன்னுமே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்க கொடுங்க. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியுமே அவ்வப்போது கிடைக்கலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால வீட்டிற்கு தேவையான வசதிகளானது கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது ரொம்பவே பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்வது நல்லதாக இருக்கக்கூடும். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பாத்தீங்கன்னா புதிய பதவி இல்லைன்னா பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் அதை நீங்க சாதகமாக பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையுமே உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரக்கூடுங்க. உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாகவும் பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும். ரகசியங்களை கையாளுவதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது மிகவுமே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். முடக்க நிலைகள்
விஷயங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்குங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், இந்த பௌர்ணமி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து நாளைய நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான நாளிற்காக இன்னும் 1 மாத காலமானது நீங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே கிடைத்த இருக்கக்கூடிய நாளைய இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த பூஜைகளை செய்யுங்க, நல்ல மாற்றமானது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.